இன்னைக்கு பார்க்க போற டாபிக் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம சம்மர் வந்துடுச்சு. ஹீட் கொஞ்சம் கொஞ்சமா அப்படியே அதிகமாயிட்டே வருது. இப்ப இந்த மாதிரி நேரத்துல நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, பொதுவாவே நம்ம தண்ணி குடிக்கிறது ரொம்ப கம்மி. அதுலயும் நமக்கு இந்த மாதிரி அதிகமா வேர்க்கும்போது, நம்ம உடல்ல நீர் சத்து குறைபாடு ஏற்படும். இந்த நீர் சத்து குறையும்போது நமக்கு என்னென்ன பிரச்சனைகள்லாம் ஏற்படும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நமக்கு ஃபர்ஸ்ட்டு கண் எரிச்சல் ஜாஸ்தி குடுக்குதுன்னா, பாடி ஹீட் அதிகமாயிடுச்சுன்னு அர்த்தம். ஜீரணம் சரியாவே இருக்காது. அது எப்பவுமே வயிறு உபசமாவே இருக்கும். சில நேரங்கள்ல நம்ம சாப்பிடுற உணவு எருக்களிச்சுக்கிட்டே இருக்கும். அப்ப அது நம்மளுடைய பாடி ஹீட் அதிகமாயிட்டு இருக்குன்னு அர்த்தம். ஏன்னா, நம்ம சாப்பிடுற உணவு அதிகமா அமிலத்தன்மையில இருக்கு. அப்ப அந்த கார சுவைய நம்ம சரி பண்றதுக்கு, அதாவது ஆல்கலைனா நம்ம எடுத்துக்கணும். நம்ம நெறைய நீர் சத்து வந்து எடுத்துக்கணும் அப்படின்றத நமக்கு இண்டிகேட் பண்ணுது. இன்னும் இந்த மாதிரி சம்மர்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய சருமம் வந்து ரொம்ப ஒரு அப்படியே வேர்க்குரு மாரி வந்து அப்படியே பொறி பொறி பொறியா வரும். அத உடைச்சா அதுலருந்து நீர் வரும். அப்புறம் அந்த சருமமே பார்த்தீங்கன்னாக்கா, அப்படியே உங்களுக்கு ரேஷஸாவே ஆயிருக்கும். இது எல்லாமே நமக்கு ஹீட் அதிகமாகறதுனால நமக்கு சருமம் வந்து பாதிப்பு ஏற்படுறது. அடுத்தது நீர் சுருக்கு இருக்கும். யூரின் போகும்போது நமக்கு அந்த ஒரு பிரிக்கிங் சென்சேஷன் இருக்கும். இல்ல சில நேரத்துல வலிக்கவே செய்யும். இத நீங்க அப்படியே கவனிக்காம விட்டீங்கன்னா, அது யூரினரி இன்ஃபெக்ஷன அதிகமாக்கறதுக்கு இது ஒரு காரணமாவே இருக்கும். பெண்களுக்கு முக்கியமா வெள்ளைப்படுதல் ஜாஸ்தி இருக்கும். நமக்கு பாடி ஹீட் அதிகமாயிடுச்சு அப்படின்றது, நமக்கு கொஞ்சம் கொஞ்சமா அந்த யூரின் போற இடத்துல யூசுவலா நமக்கு நார்மலா கொஞ்சமா வர்றது வந்து இட்ஸ் நார்மல். ஆனா, அதே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு எப்படி வேர்க்குரு வராம வேர்வை வருதோ, அந்த மாதிரி அவங்களுக்கு அந்த வெள்ளைப்படுதல் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்னா, அது அவங்களுக்கு அடுத்தது இன்ஃபெக்ஷன குடுக்க போகுது அப்படின்ற வார்னிங். நம்ம பாடி ஹீட் அதிகமா இருக்கு. அதுவும் சம்மர்ல நமக்கு பாடி ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிடுச்சு அப்படின்றத இண்டிகேட் பண்ணுது. நம்ம ரொம்ப சோர்வா இருக்கோம். எந்த எந்த வேலையும் செய்ய முடியாம, அந்த ஒரு ஃபெட்டிக்னஸ் நமக்கு வர்றது காரணம், நம்ம டீஹைட்ரேட்டடா இருக்கோம் அப்படின்றது. இத சரி பண்ணணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட்டுங்க தண்ணி நெறைய குடிக்கணும். எந்த அளவுக்கு நீங்க ஹைட்ரேட் பண்ணிக்கிறீங்களோ, அந்த அளவுக்கு எந்த சீசனா இருந்தாலும், அதனால வரக்கூடிய பிரச்சனைகள ரொம்ப ஈஸியா நம்மள ஹேண்டில் பண்ணிக்கலாம். ஒரு நாளைக்கு 3லிருந்து 3 1/2 லிட்டர் தண்ணி நம்ம கம்பல்சரி குடிக்கணும். சிப் பண்ணி குடிக்கணும். அண்ணாந்து நம்ம தண்ணிய கடகடன்னு பண்றத அவாய்ட் பண்ணுங்க. சிப் பண்ணி குடிக்கும்போது உங்களுடைய பதட்டம் குறையும். நல்ல உங்களுடைய அந்த பாராசிம்பத்தட்டிக் ஸ்டிமுலேஷன குடுத்து உங்கள நிதானப்படுத்துறதுக்கு ஹெல்ப் பண்ணும். நெறைய நீர் ஆகாரங்கள் எடுத்துக்கணும். முக்கியமா காலை நேரத்துல இந்த பழச்சாறுகள் சாப்பிடுறது, நீர் காய்கறிகள்லேருந்து சாறு எடுத்துக்கிறது. அதே மாதிரி இப்ப சொல்லணும்னா, பீர்க்கங்காய், இல்ல சொரக்காய், இல்ல வெண்பூசணி, கேபேஜ் ஜூஸு, இல்ல வாழைத்தண்டு சாறு, இந்த மாதிரி நீர் காய்கறிகள்லேருந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஜூஸ வந்து காலையில ஒரு ஜூஸ் நம்ம எடுத்துக்கிறது நல்லது. அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா, இல்லன்னா பழச்சாறுகள். அதில முக்கியமா இந்த எலுமிச்சை பழ சாறு, சாத்துக்குடி, ஆரஞ்சு இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சம்மர் ஹீட்ட குறைக்கிறது மட்டும் இல்ல. இது ஒரு நல்ல ரெஃப்ரெஷிங் ட்ரிங்க்கும் கூட. எனக்கு இதெல்லாம் ஜூஸ் போட டைம் இல்ல மேடம். ஆனா இதெல்லாம் நான் ஈஸியா நான் எப்படி சட்டுன்னு நான் பண்ணணும் அப்படின்னா, நீங்க குடிக்கிற தண்ணீல ஒரு லெமன நல்லா ஒரு ரவுண்டா காயின் ஷேப்ல நடுவு பகுதிய கட் பண்ணி உள்ள போட்டுருங்க. கொஞ்சோண்டு துளசி எடுத்து அதில போட்டுருங்க. நீங்க காலையிலேருந்து குடிக்கிற தண்ணிய அத ரீஃபில் பண்ணி குடிச்சுக்கிட்டே வந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு நல்ல அந்த சம்மர் ஹீட் மட்டும் இல்ல, அதோடைய சுவையும் ரொம்ப அருமையா இருக்கும். உங்களுக்கு எதிர்ப்பு சக்தியும் நல்லாவே மெயின்டெயின் ஆகும். அதே மாதிரி பெரிய நெல்லிக்காய் தண்ணி. பெரிய நெல்லிக்காவ குட்டி குட்டியா கட் பண்ணி, நம்ம குடிக்கிற ரொட்டீனா குடிக்கக்கூடிய பாட்டில்ல போட்டுறலாம். நீங்க தண்ணி காலி ஆயிடுச்சுனாலும் திருப்பி ரீஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த பகல் முழுக்க நம்ம குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னா, இது எதிர்ப்பு சக்தியும் அதிகமாக்குது, பாடி ஹீட்ட குறைக்குது, நல்ல தண்ணி குடிக்கணுன்ற அந்த தண்ணியோடைய அந்த சுவைய இன்னும் அதிகமாக்கி குடுக்குது. இதுல விட்டமின் சி அதிகமா இருக்கிறதுனால, நமக்கு வந்து இந்த இம்யூன் மட்டும் மெயின்டெயின் ஆகல, ஈவன் நம்மளுடைய ஹீலிங்கையும் நல்லா சப்போர்ட் பண்ணுது. அதுல இந்த இது இருக்குல்ல, காயங்கள்லாம் இருக்குல்ல, அல்சர் எல்லாம், அதெல்லாம் ஹீல் ஆகறதுக்கு இது ஒரு முக்கியமான ஒரு விட்டமினாவும் கன்சிடர் ஆகுது. அடுத்தபடியா பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த வெட்டி வேருன்னு சொல்லுவாங்க. அது சும்மா அந்த ஒரு வேரு, அது கூட ஒரு கொஞ்சோண்டு சீரகத்த போட்டு நம்ம ஊற வச்சுட்டோம் அப்படின்னா, அந்த தண்ணியோடைய சுவையும், அதே நேரத்துல அந்த வாசனையும்
அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ அது உங்களை தண்ணி நிறைய குடிக்கணும் அப்படின்ற அந்த ஒரு டெம்டேஷனை உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதுவே உங்களுக்கு பாடி ஹீட்டை குறைக்கிறதுக்கு இது ஹெல்ப் பண்ணும். நைட்டு படுக்கும்போது ஒரு ஸ்பூன் சப்ஜா சீட்ஸை தண்ணியில் ஊற வச்சுடுங்க. காலையில் நீங்கள் குடிக்கிற ஜூஸ்லேயோ இல்லை தண்ணிலேயோ கலந்து குடிச்சிட்டு வந்தீங்கன்னா கூட இந்த சம்மர் ஹீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து க்ராஸ் பண்ணி போயிட்டே இருக்கலாம். இது வெயிட்டை குறைக்கிறதுக்கு கூட இது ஹெல்ப் பண்ணும். அது மட்டும் இல்லைங்க, இதில் ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்குது. ஒன்று சப்ஜா சீட்ஸ் இல்லை சியா சீட்ஸ், இது ரெண்டுத்தில் எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். ஈவன் பாதாம் பிசின் கூட நீங்கள் நைட்டு ஊற வச்சுட்டு காலையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா மலச்சிக்கல் இல்லாமல் நமக்கு வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மூல நோய் வராமல் நமக்கு சில பேருக்கு பார்த்திங்கன்னா மோஷன் போகும்போது அப்படியே ப்ளீட் ஆகிட்டே இருக்கும். இன்னும் பார்த்திங்கனாக்கா அந்த இடத்துல அந்த சதையே வெளியே வரும். ஸோ அது ரொம்ப இரிட்டேஷனை காஸ் பண்ணும், பேர்னிங் இருக்கும். ஒரு மாதிரி அவங்க மைண்டே ஒரு மாதிரி ரெஸ்ட்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி தண்ணியெல்லாம் அவங்க ரெகுலராக குடிக்கும் போது மலச்சிக்கலும் இல்லாமல் இந்த மாதிரி ஹெமராய்ட்ஸ் பிரச்சனையும் இல்லாமல், அதாவது மூல பிரச்சனை இல்லாமல் ரொம்ப ஈஸியாக கடந்து போகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். மத்தியானம் மறக்காமல் ஒரு டம்ளர் மோர் குடிக்காமல் விட்டுறாதீங்க. இந்த மோர் வந்து நமக்கு கட்டோடைய ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணக்கூடிய முக்கியமான ஒரு ப்ரோபயோட்டிக்கு இந்த மோருங்க. நிறைய தண்ணியை கலந்து நம்ம மத்தியான வேலையில் கொஞ்சம் பெருங்காயம், இஞ்சி, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் அரைச்சி போட்டு மசாலா மோராக குடிச்சிங்க அப்படின்னா இது நம்மளுடைய சம்மர் ஹீட்டை ரொம்ப ஈஸியாக நம்ம கடந்து வரலாம். இது கூட நாம் அப்பப்போ கூழ், கம்பங்கூழ், கேப்பங்கூழ், இதெல்லாமே நம்மளுடைய உடலுடைய உஷ்ணத்தை கம்மி பண்ணுது, சம்மர் டீஹைட்ரேஷனை சரிப்படுத்துது. நிறைய தண்ணி, காய்கறிகள்லாம் சாப்பிடுங்க. அதே நேரத்தில் பழங்கள், இந்த வாட்டர் மெலான், மஸ்க் மெலான், இதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறது ரொம்ப அவசியம். ஸோ இன்னும் இந்த மாதிரி நிறையா ஹெல்த் இன்ஃபர்மேஷனோட உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.